அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளை அந்த திருட்டு திமுக அரசு எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்திக்கிருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்புண்டா, அது என்னான்னு ஒரு துளி அளவு கூட கண்டுக்கிறாம இந்த தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமா இல்லை. விவசாயிகள் மீண்டும் மீண்டும் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச காலத்துலையும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா அவங்க ஏழையாவே போயிட்டே இருக்காங்க தான் பார்க்கணும். விவசாயத்தை விட்டு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு வேற தொழிலுக்கு தான் நம்ம அவங்க தள்ளப்படுறாங்க தவிர விவசாயத்தில் இன்ன வரைக்கும் முன்னேறினா சரித்திரமா கிடையாது. அதை தான் நம்ம பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த மழை காலம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தை மாசி பங்குனு வரைக்கும் இந்த நெல் விவசாயம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மழை பெய்கிற காலத்தில் நான் யதார்த்தமாக மழை பெய்யும், அந்த மழை காலத்துலேயே நல்லா அந்த வெயிலுக்கும் அந்த மழைக்கும் அந்த பனிக்கும் சரியாக வரும் அந்த நெல் விளைச்சலுக்கு. இந்த வாட்டி அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு எல்லா நெல்லும் முக்கால்வாசி நெல் நாற்று நட்டுறதப்பெல்லாம் கிடையாது. அந்த விளைஞ்சு காய்ஞ்சு ஒரு 10 இன்னும் ஒரு 10 15 விட்டா அறுவடைக்கு தயாராக இருக்கிற நெல் தான் முக்கால்வாசி நிலத்தில் இந்த வெள்ளை வந்து அதிகமாக மழை வந்து அழிச்சு போயிடுச்சு. அப்படியேவும் நெல்லை அறுத்து வச்சிருந்தேன் அந்த குடோன்ல சரி அந்த பகுதியிலையும் சரி அதுக்கு சாக்கு இல்லாமல் அப்படியே விலைவாசி அதுக்கு கிடைச்சாலும் அவங்க வாங்கின அந்த வட்டிக்கும் அந்த கூலிக்கும் அவங்க கடை வாங்கி போட்டு அந்த முதலுக்குமே சரியா போகும். எல்லாருமே கை காசு வச்சு விவசாயியை கட்டாயம் விவசாயம் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் அந்த விவசாயம் அன்றாடு கூலி வேலை பார்த்தாலும் அவங்க அன்றாடு செலவுக்கே சரியா போகும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் லட்சத்துல முதலீடு போடணும். முதலீடு போட்டாதான் அந்த லாபத்தை எடுக்க முடியும். லாபம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் லாபம் கிடையவே கிடையாது. ஊர் பெருமைக்கு பொண்டாட்டி வச்சு பொழைக்கிறேன் வாங்கி வர அந்த மாதிரி ஊர் பெருமைக்கு காடு இருக்கு சும்மா போறவனா மழை பெய்யுது புல்லு முளைச்சு கிடக்கு அது என்னமாச்சும் ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிதான் இந்த விவசாய மக்கள் உழுது அதுக்கு ஒரு என்னென்னமோ வேலை பார்த்து நெல் விவசாயம் பண்ணுவோம், கிணத்துல தண்ணி கிடக்கும், மழை வருது அப்படின்னு சொல்லி தான் அந்த விவசாயிக்கு இறங்குறாங்க. அவங்கள விட்டு இன்னொரு காட்டில் கூட கூலி வேலை செஞ்சுட்டு கூட போயிடலாம். ஊர் பெருமைக்குன்னு ஒரு வேலையை பார்த்து அவங்க விருப்பப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அப்படியே அது வேலை பார்த்தாலும் அது விலைவாசி இல்லாமல் அது நட்டமாகி அதுலேயும் இந்த அரசாங்கம் என்ன வேலை பார்க்குதுண்டா, இப்படி மழையில் இயற்கை மூலியமாக அவங்கள வேணுண்டே அழிக்கிறது கிடையாது. இயற்கை மூலியமாக மழையினால வெள்ளத்தினால அழிவு வாரத இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்குதாண்டா. இத்தனை வருஷத்துல இவங்க ஆட்சி 60 வருஷம் 70 வருஷம் நாங்கள் ஆட்சி ஆண்டிருக்கோம். திராவிட மாடலு அந்த மாடலு மயிறு மாடலுன்றாங்க. இந்த மாடலில் மயிறு மாடல் அரசியலில் தப்பி தவறி சொல்லதான் சொல்லுவாங்க, மறந்துட்டு கூட ஒருத்தருக்கு உதவி செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இந்த திருட்டு திமுக அரசும் சரி இந்த அதிமுக அரசும் சரி மறந்துட்டு கூட ஒரு விவசாயிக்கு நிதி உதவோ சரி நீங்கள் அதுக்கு எவ்வளோ செலவழிச்சிங்க அந்த செலவழிச்ச காசை கூட எத்தனை லட்சம் ஆச்சு அதை கூட நான் கொடுக்குறேன்ட்டு எந்த ஒரு அரசும் சரி ஆட்சிக்கு வந்து அது கொடுத்ததே கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து கொழுப்படுத்து போனவனுக்கு 10 லட்சத்தை தூக்கி கொடுக்குது இந்த அரசாங்கம். இந்த தாவேகா நடத்தி அந்த தற்கொலை கூட்டத்தில் போய் நசுங்கி செத்த குடும்பத்துக்கு அவங்க ஒரு 20 லட்சம் இவங்க ஒரு 10 லட்சம் மத்திய அரசு ஒரு 3 லட்சம் இப்படி லட்சமா அள்ளி கொடுக்குற இந்த ஆட்சி அமைக்கிற எந்த ஒரு இந்த திருட்டு திராவிட பையன் எல்லாரும் ஒரு ஆளும் கிடையாது. எல்லா பயவழியும் லட்சமா அள்ளி கொடுக்குறவங்க தமிழ்நாடுல விவசாயத்தினாலதான் இதெல்லாம் விஜயெல்லாம் சொல்லுவாங்க, விவசாயத்துக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும், நான் விவசாயம் அப்புறம் ஒரு சினிமா படம்லாம் எடுத்து ஷோ காட்டுருவீங்க. இவ்வளோ நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், நான் ஆட்சிக்கு வருவேன், அதை செய்வேன் இதை செய்வேன் காப்பி அடிச்சு சொல்ற கழுத நீயாச்சும் உன்னோட தரப்புல இருந்து சரி குடும்பத்துக்கு விவசாயத்தினால இறந்துற ஒரு ஊர்ல என்ன ஒரு 50 குடும்பம் இருக்குமா 50 குடும்பம் சரி என்னால் முடிச்சது ஒரு லட்சம் கொடுக்க முடியுமாண்டா அதுவும் கொடுக்கறது கிடையாது. இதேவும் திருட்டு திமுக அரசு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஒரு ஆட்சி இல்லாத கள்ள சாராயம் குடிச்சு அவங்க மேலே பழி வந்துருமா, உங்க சாராயத்தை குடிச்சுதான் எங்க குடும்பத்தில் இறந்து போனாங்க அப்படின்ட்டு பழி வந்துடும். ஓட்டு போயிருந்துக்காண்டி 10 லட்சத்தை கண்ணை மூடி தூக்கி கொடுக்குறாங்க. இதே இந்த விவசாயிகளுக்கு தூக்கி கொடுத்தா காலங்காலமா உங்களுக்கு நன்றி கடனா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல தான் ஒரு விவசாயிக விவசாயம் பண்றாங்க. மறந்துட்டு கூட எந்த ஒரு விவசாயிக்கும் எந்த ஒரு திருட்டு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கு விவசாயத்துக்கு நன்மை செஞ்சதும் கிடையாது, நிதி உதவி கொடுத்ததும் கிடையாது, அந்த இழப்பீடு எவ்வளோ நீங்கள் முதலீடு போட்டிருக்கீங்க அதுவும் கொடுத்ததும் கிடையாது. இப்படி ஒரு திருட்டு திராவிட அரசியலை தான் அந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி விவசாயிகளும் சரி அதிகமாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நம்ம விவசாயம் பண்றவங்க நம்மளுக்கும் கொஞ்சம் அறிவில்லைன்னு தான் சொல்லணும். நம்ம கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அது நெல்லை விளை வச்சு அதை அறுவடை பண்ணி தூக்கி போய் அந்த அரசாங்கத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஒரு ஏற்று இறக்குமதி விலையை போட்டு நம்மளை நஷ்டத்துக்கு தள்ளி விட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் நெல்லை பூரா தூக்கி வாங்கிட்டு ஒப்படைச்சிட்டு மறுபடியும் ஒரு மஞ்சள் பை சாக்கு தூக்கிட்டு ரேஷன் கடையில் போய் நிற்கிறது எனக்கு அரிசி வேணுண்டு. எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருக்க போய் தான் இந்த திட்டு திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து நம்ம முட்டாள ஆக்கியிருக்காங்க. இங்கே நெல்லை நனைய வைக்கிறது அது அப்படியே கருகி மழையில நனைச்சு கருகி முளைச்சு அது ஊசி போகும். அப்புறம் வெளி மாநிலத்துல இருந்து அது இறக்குமதி பண்றது, இறக்குமதி பண்ணி நம்மளுக்கு ரேஷன்ல அரிசி போடுது. அப்புறம் நம்ம என்னத்தை நெல்லை விளை வச்சு நம்ம என்னத்தை சாப்பிட்றது தெரியல. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த நெல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதே நெல்லை நம்ம பழைய காலத்துல மீதி நம்மளா வேக வச்சு நம்மளா அதை அரைச்சு நம்ம திண்ட மிச்சத்தை நம்ம தின்றதுக்கு ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டு மிச்ச நெல்லை நம்மளுக்கு அது ஒரு வேலைக்கு போட்டு ஒரு கடையை போட்டு விற்கலாம், அழகா அதை பயன்படுத்திட்டான். அந்த பயன்படுத்த தெரியாம தூக்கி மூட்டையா தூக்கி போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சா அவன் அப்படித்தான் மழையில நானே விடுவேன் வெயிலும் காய விடுவேன் அது நாசமாக்கிட்டு நம்மளுக்கு ரேஷன் அரிசியில் போய் பைய தூக்கிற நிற்கிற நிலைமை தான் நம்மளுக்கு வரும். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்.
நம்ம கொடுக்குற நெல்லை தான் அவங்க அதில் கல் மண் லோடு லொசுக்கு எல்லாத்தையும் போட்டு ரேஷன் கடையில் வச்சு நம்மளுக்கு அரிசியாக திருப்பி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறத நம்ம விளைய வச்சு நல்லா நம்மளே வேக வச்சு நம்மளே அரைச்சி நம்மளே சாப்பிட்டா எவ்வளோ திருப்தியாக இருக்கும். சோறு நல்லா இறங்கும். அவங்க கொடுக்குறது அது நல்லா இல்லைண்டா அவங்ககிட்ட மல்லு கட்டிட்டு அவங்ககிட்ட நெல்லே நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம நெல்லுக்கு விதை நெல்லுக்குண்டா விதை நெல்லுக்கு விற்கலாம், அரிசி ஆக்கி அரிசியாக விற்கலாம், பச்சரிசி ஆக்கி பச்சரிசியாக விற்கலாம், எப்படி வேணால் நம்ம விற்கலாம், பயன்படுத்தலாம். அது பயன்படுத்த தெரியாமல் தமிழ்நாடு விவசாயிக நம்ம ஆண்டா அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்குன நெல்லை அவங்ககிட்ட போய் தூக்கி கொடுத்தா அவங்க குரங்கு கையில் பூ மாலை கொடுத்த மாதிரி நம்ம அழகாக அதை பூவாக கொண்டு போய் கொடுத்தா குரங்கு பிச்சு எறிகிற மாதிரி அந்த விவசாயத்துக்கு மதிப்பே இல்லாமல் அந்த அறுவடைக்கு நெல்லுக்கு காய்கறிக்கு மதிப்பே இல்லாமல் பிச்சு எடை போட்டுருவாங்க. தமிழ்நாடு மக்கள் நல்ல அரசை உருவாக்கணும். நாம் தமிழர் கட்சி வந்தாதான் விவசாயத்துக்கு ஒரு உறுதுணையாக ஒரு நம்பிக்கையாக நம்ம போட்ட முதல்ல எடுத்து கடை இல்லாமல் வாழ முடியும். இந்த திருட்டு திமுக அரசு திராவிட பைய அரசு எல்லா கட்சி எந்த கட்சி வந்தாலும் இப்படித்தான் நாசமாக்கி விடுவாங்க. இதை நம்ம ஒழிக்கணும். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சனியன் இல்லைண்டா அந்த சனியனை அந்த சனியன் இல்லைண்டா இந்த சனியன் மாற்றி 2 பேருக்கு போட்டா நம்மளை சனியம் பிடிச்ச கதையே ஆக்கி விட்டுருவாங்க. நம்ம தான் கிறுக்கு பிடிச்சாலேனா அவங்க நல்லா ஜெயண்டு ஆட்டம் போட்டு தான் தெரிவாங்க. தேர்தல் வந்தா ஒரு ஆள் குறை சொல்லி திமுக இருந்த அதிமுக குறை சொல்றது, அதிமுக இருந்த திமுக குறை சொல்றது, எடப்பாடி நல்லா தூக்கி வச்சுக்கிட்டு பஸ்ல ஊர்வலமா போறாங்க. என்னதான் பண்றாங்கன்றதும் தெரியல. ஊர்வலமா போக மட்டும் தெரியுது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்து வந்தவங்கட்டு அவங்க ஒரு ஆட்சி வந்தப்ப விவசாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்றது அதுவும் தெரியல. இப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டில் அரசும் சரி ஆட்சியும் சரி இந்த திருட்டு திராவிட பயிலும் சரி. அவங்க கொள்கையை திணிக்கிறது, தெலுங்கு கொள்கையை திணிக்கிறது. அந்த தெலுங்கு திராவிடம்னு சாதி பேரை திணிப்பாங்க. என்னடா விஞ்ஞானின்னு அதுக்கு பேர் வைப்பாங்க. இன்னைக்கு தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த தேவர் ஐயா பேர்ல பின்னாடி முத்துராமலிங்க தேவர் அது வரக்கூடாது, அது எடுக்கணும்னு சொல்ற அந்த கழுதி தான் ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அது பதில் சொல்ற மாதிரி அவங்க இல்லை. அவங்க செய்யற கூத்துக்கு கும்மாளத்துக்குலாம் நம்ம தான் ஓட்ட போட்டு அழகா ஆட்சியில் உட்கார வைக்கிறோம்ல. 5 வருஷம் போனாலும் 5 வருஷம் நம்மளுக்கு தான் போடுவாங்க. ஒருத்தி மாற்றி ஒருத்தி போடுவாங்கன்ட்டு அவங்க தெளிவா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு நட்டமும் கிடையாது. அந்த 5 வருஷத்தை விட்டதை இன்னொரு 5 வருஷத்துல அவங்க பிடிக்க தான் போறாங்க. அப்படி 2 அரசும் ஆட்சி வந்தா இந்த கூத்து தான் பண்ணியிருப்பாங்க. இவங்களை நம்ம தூக்கி எறியணும். அவங்களுக்கு அரசியல் ஆசை அந்த இல்லாம நம்ம பிடிங்கி எரிஞ்சு அவங்க பயங்காட்டினாத்தான் அவங்களுக்கு தெரியும். மெயின் அவங்களுக்கு ஓட்டு போறதே கிராம பகுதியில் இந்த விவசாய மக்கள் தான் ஓடி ரெட்டலை சூர்யா அது குடிசை வீடா இருக்கும். அந்த குடிசை வீட்டுல கூட ரெட்டலை சூர்யா அந்த செவ்வறு முழுக்க போட்டு அதவே காலங்காலத்துல இருந்துச்சு அதவே பார்த்து மயங்கி ஓட்ட போட்டுருவாங்க. இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. தமிழ்நாடு மக்கள் கிராம பகுதியில் முக்கியமாக கிராம பகுதியில் ரொம்ப தெளிவாக ஓட்டு போடணும். யாருக்கு போடணும்? அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்ம பல்லு வளர்க்குற ப்ரெஸ்லேருந்து இது பற்ற வைக்கிற தீக்குச்சிலேருந்து நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொன்றுலேயும் அரசாங்களோட ஈடுபாடு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போடணும். யார் வந்தால் என்ன நன்மை நடக்குது.